திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்களுக்கு இந்த மாதம் ஆவணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இறுதியாக என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்துட்டீங்கன்னா, புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 21ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வருகிறார். 16ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி வீட்டிலிருந்து தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய துலா வீட்டுக்கு வரப்போகிறார். அது மூல திரிகோண வீடு, ரொம்ப பவர்ஃபுல்லான வீடு. சனி பகவான் ஆல்ரெடி வக்கரகதியில தான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம குரு பகவானும் உச்சத்துல இருக்கார். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். பாருங்க இந்த மாசம் எவ்வளவு கிரகங்கள் ரொம்ப பவரா இருக்காருன்னு பாருங்க. சூரியன் வந்து ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார், புதன் ஆட்சி உச்சம் இரண்டையுமே பெற்றிருக்கார். அதே போல குரு பகவான் உச்சமா இருக்கார். சோ இந்த யோகம் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மிகுந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்குண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசி 1 குடியவர் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா விபரீத ராஜயோகங்கள் வந்தே தீரும். ஏன்னா குரு பார்வை இருக்கு ராசிக்கு. திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுத்தே ஆகணும். ஏன்னா 8ஆம் இடங்கிறது தான் கண்டுபிடிக்கிறது. நிறைய சிந்தனைகள் வரும், நிறைய யோசனைகள் வரும். ஏன் அப்படி நடந்துச்சு, எதனால அப்படி நடந்துச்சு, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்பதான் யோசிக்க தோணும். 8ங்கிறது மறைபொருள். சயின்டிஸ்ட் எல்லாம் 8ஆம் இடம் வளர்த்தவங்க தான் சயின்டிஸ்ட். 8ஆம் இடம் வளர்த்தவர்கள் தான் வந்து ஜோதிடர்கள். மறைஞ்சிருக்கக்கூடிய தோண்டி தோண்டி எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 8ஆம் இடம் தான். சோ உங்களுடைய ராசி 8ல மறைஞ்சிருக்கும் பொழுது இப்போ உங்களுக்கு நிறைய சிந்தனைகளும் யோசனைகளும் வந்துகிட்டே இருக்கும். அதே போல எங்கேயாவது பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டீங்கன்னா கூட அந்த பணம் எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுதி நல்லா இருந்துச்சுன்னா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். கொஞ்சம் உடல்நிலையில நோயில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வேலை ஆட்கள் மூலமாக, ஏன்னா 6ஆம் அதிபதி 8ல இருக்கும் பொழுது என்னதான் விபரீத ராஜயோகம், மறைந்த கிரகம் மறைந்தால் நிறைந்த யோகத்தை கொடுக்கும், கெட்டவன் கெட்டால் திட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு என்ன விஷயத்த சொன்னாலும் ஒரு சிம்பிளா அந்த விஷயத்துக்கு ஒரு பொருளாக நம்ம சொல்லலாம் 6, 8 தொடர்பு ஏற்படுது. கொஞ்சம் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கடன் வாங்காம இருக்கிறது நல்லது. கடன்காரங்களால கொஞ்சம் சின்ன சின்ன தலைவலி வரும். இது ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமான்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்கரமா இருந்துச்சுன்னா வீடு, சொத்து, வண்டி, வாகன யோகங்களை கொடுத்துரும். உங்க முயற்சிகள் என்ன பண்ணீங்கனாலும் சக்சஸ், எதை தொட்டீங்கனாலும் சக்சஸ், எதை நோக்கி போனீங்கனாலும் சக்சஸ். கூட பிறந்தவர்கள் மூலமா உதவி. பெட்டிங்கா இருக்கக்கூடிய வீட்டு வேலையெல்லாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். பெட்டிங்கா இருக்கக்கூடிய பத்திர வேலை எதா இருந்தாலும் எதெல்லாம் உங்களுக்கு ஸ்டாப் ஆயிருக்கு அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்து விடுவார். அடுத்தது பாருங்க, 7 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் 11ஆம் இடத்துல நீசமாகிறார். 7ஆம் அதிபதி 11ல இருக்கிறது. கணவர் மூலமா வருமானம், மனைவி மூலமாக வருமானம் வந்தாலும் நிலைக்காது, கரைஞ்சு போயிருக்கணும் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அவர் 12ஆம் அதிபதி ஆகிறதுனாலதான் விரயத்தை கொடுக்குறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நேர காலகட்டங்கள்ல கொஞ்சம் கணவர்கிட்ட மனைவி கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கணும். இதுதான் உண்மை. ஏன்னா செவ்வாய்ங்கிறது 2ஆம் இடத்தை பாக்குது. சோ பேச்சுல படப்படம் இருக்கு. இப்ப விருச்சிக ராசிக்கு மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் வெளியே பேசிட்டு போயிடுறதா. அதனால கொஞ்சம் கவனமா பேசணும். அடுத்தவங்களுடைய மனசு காயப்படுற மாதிரி இல்லாம இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி நீசாது குடும்பத்துலதான் கண்டிப்பா நடக்கும் அந்த பிரச்சனை. அப்போ ஒரு 16ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. இது ஒரு பிளஸ் இருக்கு. அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி பலம் பெற்று இருக்கும்போது நீங்க அல்லது உங்களுடைய குடும்பத்துல யாரோ ஒருத்தர் நபர் அல்லது கணவரோ மனைவியோ வெளிநாடு போறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த மாசம் முயற்சி பண்ணுங்க. வெளிநாடு போறதுக்குனால வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட சென்று தீர்த்த யாத்திரை போறது, இன்ப சுற்றுலா போயிட்டு வரக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிம்மதி தூங்க போறீங்க, அதுதான் உண்மை. ரொம்ப நாளா தூக்கமே இல்லாத விருச்சிக ராசி என்பது இந்த காலகட்டம் நிம்மதியே தூக்கம் வரும் 16ஆம் தேதிக்கு மேல. மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் விலக போகுது. மன ரீதியாக இருந்த வலி எல்லாம் விலக போகுது. சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோதைரியத்தையும் கொடுத்து உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு நேர காலங்கள். அடுத்து புதன் 9 மற்றும் 11ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுல இருக்காரு கேதுவோட சேர்ந்து. நம்ம 10ல் ஒரு பாவி இருக்கணும். இப்ப இங்க 10ல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. புதன், சூரியன், கேது. சூரியன் கேது ஆல்ரெடி பாவிகள். கூட புதன் இருக்காருன்னா அவர் யாரோட சேர்றாரோ அதனுடைய தன்மையை கொடுக்கும். நல்ல கிரகத்தோட சேர்ந்த நல்ல நன்மைகளும், தீய கிரகத்தோட சேர்ந்தா தீய பிரச்சனைகளையும் கொடுக்குன்னு அர்த்தம். அப்ப தீயர்களோட சேரலாம். ஆனா 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தொழிலை வளர்த்தி கொடுப்பார். தொழிலில் இருந்த தடைகளை உடைத்து கொடுப்பார். அப்ப அவரே 8ஆம் அதிபதியாகி 10ல இருக்கும்பொழுது கொஞ்சம் புதிய நபர்களை இந்த காலகட்டங்களில் சேர்க்கக்கூடாது. பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. என்ன நடக்குதோ அதுல மூவிங் நல்லா பண்ணி கொடுப்பார்.
அவரே 11ஆம் அதிபதி ஆகிறதுனால வருமானத்தை கொடுத்தே தீரணும், பெரும் லாபத்தை கொடுத்தே தீரணும். தொழிலும் ஓடும், வருமானம் இருக்கு. கேது இருக்கிறனால கொஞ்சம் தடைக்கு அப்புறம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. மற்றபடி பாத்துட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்கு நேரங்காலங்கள்ல அருமையா இருக்கு இந்த மாசம். அதே 21ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு வந்துடுறாரு. இது இதோட யோகம். இத்தனை நாள் உழைத்த உழைப்பிற்கு நல்ல லாபம் கிடைக்கவில்லை, தொழில் ஓடுதுன்னு நம்ம சொல்றோம். அதுக்கு லாபம் 21ஆம் தேதிக்கு மேல புதன் வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கும். அதனால தொழிலுக்கு அப்புறம் லாபத்தை வச்சிருக்காங்க அடுத்த கட்டத்துல. தொழில் ஓட அதுக்கப்புறம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சோ 12இல் சுக்கிரன் இருந்தாலும் சுப விரயங்கள் குடும்பத்துல நடக்கும். நல்ல வருமானம் வரப்போகுது, தொழில் ஓட போகுது, பெண்களால ஆதாயம் கிடைக்க போகுது, பெண்கள்னால உதவிகள் கிடைக்க போகுது, வீட்டுல பெண் குழந்தைகள் மூலமாக சுப விரயங்கள் நடக்க போகுது, பெண்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. அங்கிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த மாதம். உங்க ஜாதகத்துல சூரியன் கேது, சூரியன் ராகு இருக்கான்னு பாருங்க. ஏன்னா அது 10ஆம் இடம், கர்மஸ்தானத்துல போய் சூரியனும் கேது உட்கார்ந்துருக்காரு. கர்மாவை கழிக்கிறதுக்குனால விருச்சிக ராசிக்கு நேரம் வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். வந்துருச்சுன்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா அங்கிருந்து குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்கன்னு அர்த்தம். நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இது இருக்குது அப்படின்னா பித்ரு தோஷத்தினுடைய உச்ச நிலைன்னு அர்த்தம். பித்ருதோஷம் இருக்கக்கூடிய குடும்பத்துல குலதெய்வம் வேலை செய்யாது அல்லது பேசாது. அதான் உண்மை. குலதெய்வத்தினுடைய அருள் இருக்காது. முன்னோர்கள் ஆசை இருந்தாதான் குலதெய்வம் பேசும். அதனால மாதா பிதா குரு தெய்வம் வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஒரு சிறந்த காலம். ஏன் அப்படி சொல்றேன்னா, சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த இடத்துல. இந்த இடத்துல கேது இருக்கு. இந்த கேது மீண்டும் இந்த இடத்துக்கு வர 18 வருஷம் ஆயிடும். சூரியன் வருஷத்துக்கு ஒருக்க வருவார், ஆனா கேது வர 18 வருஷம் ஆகும். சூரியன் தான் பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய பித்ரு பங்காளி உறவுகளை சொல்லக்கூடியது, முன்னோர்களை சொல்லக்கூடியது. அப்ப அங்க கேதுவோடு இருக்கும்போது இந்த மாதம் நீங்க திதி தர்ப்பணங்கள் கொடுத்தால் பல தலைமுறையாக திதி தர்ப்பணம் கொடுக்காம உங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதுல சரியாகுன்னு அர்த்தம். முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்குன்னு அர்த்தம். சரி, இது ஏன் உங்க ஜாதகத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் யாருமே பண்ணல. நீங்க செஞ்சு உங்க வம்சத்தை வாழ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு அர்த்தம். இதன் மூலமா உங்க வம்சாவளி நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க, தெய்வ அனுகிரகம் உள்ள அமைப்பும் கிடைக்கும். சோ இதெல்லாம் கொஞ்சம் விருச்சிக ராசி கொஞ்சம் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. விருச்சிக ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு. என்ன நடந்தாலும் கோவில் விஷயம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, தான தர்மங்கள். ஏன்னா 9ஆம் இடத்துல போய் குரு உச்சமாகுது இல்லையா? 9ஆம் இடத்துல சர்வீஸ் பண்றது, மேல் படிப்பு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, அது மோட்ச வீட்டுல இருக்காரு இல்லையா? அப்ப எதுலையுமே பற்று இல்லாம ஒரு வாழக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் கொடுத்துரும் இந்த நேரத்துல. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. தொழில் நல்லா இருக்க போகுது, லாபமும் கிடைக்க போகுது. சோ என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, விருச்சிகத்துக்கு முதல்ல ஓடி செய்யக்கூடியது முருகன் தானே. முருகன் வழிபாடும் ஏதாவது ஒரு குரு வழிபாடும் வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. நம்ம இப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள் இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் இந்த பலன்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ அஸ்திமட்டர் சரணம்.